Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ கிளாஸ் 12 Zoology அதாவது விலங்கியல். சோ இது பியூர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்கான வீடியோ. கவர்மெண்ட் ஸ்கூல் அண்ட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ்க்கான மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கோல்டன் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் क्वेश्चन. சோ இது பப்ளிக் எக்ஸாம் 2025 க்கு. சோ 70 மார்க்ஸ்க்கு நம்ம எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணனும். 70 க்கு 65 plus 65 and above ஸ்கோர் பண்ணலாம். இப்போ 30 மார்க்ஸ் வந்து பிராக்டிகல் சைடுல இருந்து ஆட் பண்ணாங்க அப்படின்னா 100 க்கு 95 and above ஸ்கோர் பண்ணலாம். क्वेश्चन ஓரளவு ஈஸியா இருந்துச்சுன்னா 70 க்கு 70 நம்ம ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? சரி பாப்போம். சாப்டர் 1ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல வந்து 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கேட்டகரிஸ்ல வந்து क्वेश्चन நம்பர் 7 8 10 11 ப்ரிப்பேர் பண்ணனும். இன்சைட் क्वेश्चन பாருங்க, கான்ஜுகன்ஸ் இணைப்பிகள். இப்போ இந்த பயாலஜி ஸ்டூடண்ட்ஸ்க்கு பயோசாலஜி இருக்கு இல்லையா, சோ அதுல இருக்கிற முக்கியமான क्वेश्चन இத ஆட் பண்ணிருக்கேன், அதை பாத்துக்கோங்க. கான்ஜுகன்ஸ் அதாவது இணைப்பிகள். அப்புறம் மல்டிபிள் ஃபிஷன் இன் பிளாஸ்மோடியம், பிளாஸ்மோடியம்ல இருக்கக்கூடிய பல பிளவுகள், பல்வேறு பிளவுகள். அப்புறம் பெடோகமி, பெடோகமி என்றால் என்ன? ஓகே. தென் செனிசன் ஃபேஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கையின் முதிர்ந்த கட்டம் என்றால் என்ன? சாப்டர் 2ல வந்து புக் பேக்ல क्वेश्चंस 19 23 24 25 26 28 29 31 32 34. அடுத்து இன்சைட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹியூமன் ஓவரி, மனித கருப்பையினுடைய அமைப்பு. ஓவல்யூஷன் அண்டவிடுப்பு. எக்டோபிக் பிரெக்னன்சி இடம் மாறிய கர்ப்பம் என்றால் என்ன? சாப்டர் 3ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக்ல 8 10 12 14 15 19 கண்டிப்பா எல்லாரும் பார்க்கணும். ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த 13 and 17 क्वेश्चனையும் பாருங்க. then what is mean by CVS? CVS என்றால் என்ன? சுரோகேசினா என்ன? வாடகை தாய்னு சொல்லுவாங்க. then what is mean by amniocentesis? amniocentesis என்றால் என்ன? சாப்டர் 4ல வந்து புக் பேக்ல क्वेश्चंस 25 26 27 28 30 31 32 34 36 and 39. இதுல வந்து மெத்தட்ஸ் ஆஃப் யூஜெனிக்ஸ் இல்லையா, சோ யூஜெனிக்ஸ்னுடைய மெத்தட்ஸ். ஓகே. தென் காரியோடைப்பிங்னா என்ன? மல்டிபிள் அல்லீல்ஸ், பல அல்லீல்கள் என்றால் என்ன? சாப்டர் 5ல வந்து புக் பேக்ல क्वेश्चंस வந்து 17 18 20 22 25 27 28 29 30 33 34. then features of human genome project, HGP அப்படினு சொல்லுவாங்க, மனித மரபணு தொகை திட்டத்தினுடைய சிறப்பியல்புகள். டிரான்ஸ்கிரிப்ஷன்னா என்ன? படியெடுத்தல் சொல்லுவாங்க தமிழ்ல. ஜெனடிக் கோட், வாட் இஸ் மீன் பை ஜெனடிக் கோட்? மரபணு குறியீடு என்றால் என்ன? சாப்டர் 6ல வந்து புக் பேக் क्वेश्चंस 17 19 20 23 25 26 30 and 32. இன்சைட் क्वेश्चंस பாத்தீங்கன்னா கனெக்டிங் லிங்க்ஸ், இணைக்கும் இணைப்புகள் என்றால் என்ன? then what is mean by coacervates, உறைதல் என்றால் என்ன? the next வந்து சாப்டர் 7ல புக் பேக்ல क्वेश्चंस 18 20 21 22 25 26. இன்சைட் क्वेश्चंस பாத்தீங்கன்னா any 5 bacterial diseases, அதாவது ஏதாவது 5 பாக்டீரியாவால் உருவாகக்கூடிய நோய்கள். அடுத்து ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் தைமஸ், தைமஸ்னுடைய அமைப்பு மற்றும் செயல்பாடு. சாப்டர் 8ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் क्वेश्चंस 16 17 18 20 22 25 28 30. இன்சைட் பாத்தீங்கன்னா immunity protects our body against diseases. how இல்லையா, அதாவது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல வரக்கூடிய நோய்களுக்கு எதிராக செயல்படுது. எவ்வாறு, எப்படி? சாப்டர் 9ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் क्वेश्चंस 12 14 21 22 23 24 29. சோ ஃபுல் மார்க்ஸ் எடுக்க நினைக்கிறவங்க அடிஷனலா क्वेश्चन நம்பர் 13 18 26 சேர்த்து பார்க்கணும். then gene therapy and types இல்லையா, மரபணு சிகிச்சை மற்றும் அதனுடைய வகைகள் என்ன? apps of applications, potential applications of human stem cells னு சொல்லுவாங்க, மனித தண்டு செல்களினுடைய பயன்பாடுகள் இல்லையா. சோ அது முடிஞ்ச படிக்கணும் விட்டுறலாம். சாப்டர் 10ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் क्वेश्चंस 13 14 16 18 20 21 22 23 28 30 கண்டிப்பா படிக்கணும். அடிஷனலா 25 29 ஃபுல் மார்க்ஸ் எடுக்கிறதுக்காக. சோ அதுல இன்சைட் क्वेश्चंस பாத்தீங்கன்னா process of PCR techniques இல்ல, PCR செயல்பாடு அல்லது தொழில்நுட்பத்தினுடைய சிறப்பு அல்லது நிகழ்வுகள். ஓகேவா? சாப்டர் 11ல வந்து பாத்தீங்கன்னா புக் பேக் क्वेश्चंस 18 20 22 24 26 28 29 30 and 34. இன்சைட் பாத்தீங்கன்னா எசென்ஷியல் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் வாட்டர், நீரினுடைய முக்கியமான பண்புகள். சாப்டர் 12ல வந்து புக் பேக் क्वेश्चंस மட்டும் பாருங்க. 14 15 16 17 18 22 and 24 போதும். சாப்டர் 13ல வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் சாப்டர்ல சாப்டர் 13ல புக் பேக் क्वेश्चंस 13 15 16 17 18 20 and 22. மத்தபடி இன்சைட் क्वेश्चंस பாத்தீங்கன்னா மேனேஜ் மெடிக்கல் வேஸ்ட், ஹவ் டு மேனேஜ் மெடிக்கல் வேஸ்ட் இல்லையா,
எப்படின்னா மெடிக்கல் வேஸ்ட் என்னது, நம்ம மெடிசல் இல்லையா, ஸோ அதுல வரக்கூடிய கழிவுகளை வந்து எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்றது இல்லையா, மருந்து கழிவுகளை வந்து எப்படி நம்ம கையாளுறது. அப்புறம் இ வேஸ்ட் என்ன, இ கழிவுகள். அப்புறம் யூட்ரோஃபிகேஷன் இல்லையா, ஸோ 2 மார்க்ல 3 மார்க்ல கேட்பாங்க. ஸோ இவ்வளவுதான் முக்கியமான ஒரு வீடியோ. நல்ல தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ரைட் த எக்ஸாம்பிள். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.